இது சாம்சங் சோலார்லேருந்து நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 4 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு 4 கிலோவாட் போடணுமா, 3 கிலோவாட் போடணுமா, என்ன சைஸிங் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ யூனிட்டு 2 மாதத்துக்கு ஒருக்கா பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடணும், சோலார் போடணும் அப்படின்னு இப்போ ரொம்ப பிரபலமாக சொல்கிறதுக்கு காரணமே, நம்ம வீட்டுக்கு தேவையான மொத்த மின்சாரத்தையும் நீங்கள் சோலார் மூலியமே உற்பத்தி பண்ணிடலாம். ஒரு சில பேர் ரொம்ப ஆர்வமாகி என்ன சொல்கிறாங்க, சார் இபி கனெக்ஷனே எங்கள் வீட்டுக்கு வேணாம் சார், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சோலார்லேயே ஓடுற மாதிரி ஒரு வீடு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இபி கனெக்ஷனை வச்சுக்கிட்டு சோலார் மூலயமா 100% மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். இபி கரண்ட்டு இல்லாமல் நீங்கள் சோலார் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா எத்தனை யூனிட் உற்பத்தி பண்ண போகிறீங்களோ அத்தனை யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி பேட்ரி போடணும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு நெருக்கி ஒரு 20 யூனிட் தேவைப்படுது. இப்போ 4 கிலோவாட் சிஸ்டம் போட்டிங்கன்னா 16 யூனிட்லேருந்து 20 யூனிட்டு தினமும் உங்களுக்கு உற்பத்தி ஆகும். தினமும் நீங்கள் அந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் 16லேருந்து 20 யூனிட்டு செலவு பண்ண போகிறீங்கன்னா ஒரு பேட்ரி, ஒரு 150 ஏஹெச் பேட்டரியில் ஒரு யூனிட் மின்சாரத்தை நீங்கள் சேர்த்து வச்சு எடுக்க முடியும். அப்போ 20 யூனிட்டு நீங்கள் மின்சாரம் உற்பத்தி பண்ண போகிறீங்கன்னா 20 பேட்ரி கொண்ட ஒரு சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம் போடணும். 4 வருஷத்துக்கு ஒருக்க, 5 வருஷத்துக்கு ஒருக்க கட்டாயம் அந்த பேட்டரியை மாற்றி ஆகணும். ஒரு பேட்ரி இன்றைக்கி ஒரு 13,000லேருந்து 15,000 வருது. ஒரு தரமான பேட்டரியை நீங்கள் 15,000 வாங்கினா கூட அப்போ 20 பேட்டரி 3 லட்ச ரூபா ஆகுது. ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்க 3 லட்ச ரூபா மறுபடியும் முதலீடு பண்ணுறதுங்கிறது அந்தளவுக்கு புத்திசாலித்தனமான ஒரு முதலீடாக இருக்காது. ஆனால் இபி கனெக்ஷனை வாங்கிக்கிட்டு இது மாதிரி 4 கிலோவாட் போடும்போது உங்களுக்கு மொத்தமே 3 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் செலவாகும். அந்த மாதிரி செலவாகும்போது ஒரு முறை தான் முதலீடு பண்ணுறீங்க. அடுத்து 25 வருஷத்துக்கு நீங்கள் பேட்ரி மாற்றணும், அது மாற்றணும், இது மாற்றணும்னு சொல்லிவிட்டு திரும்ப எந்த விதமான செலவும் நீங்கள் பண்ண போகிறதில்ல. இன்வெர்ட்டருக்குரிய வாரண்ட்டி மட்டும் உங்களுக்கு 8 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி ஆன் சைட்டில் நாங்களே பார்த்து கொடுக்குறோம். நீங்கள் அந்த கம்பெனிக்கு தான் போகணும், அவங்கள தான் கான்டாக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சாம்சங் சோலார்லேருந்து நாங்களே அந்த வாரண்ட்டியை உங்களுக்கு ஆனர் பண்ணி தரோம். அதே மாதிரி சோலார் பேனலுக்கு 25 வருஷம் வாரண்ட்டி, பவர் வாரண்ட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் சோலார் பேனல் பிராண்டை போய் கூப்பிட்டு அவங்கேருந்து ஒரு டெக்னீஷியனை வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்களே அந்த வாரண்ட்டியை ஆனர் பண்ணி தரோம். இப்போ இது வரைக்கும் நம்ம 13 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். எந்த இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. ஒரு சில இடங்களில் தண்ணியின் காரணமாக உப்பு படியலாம், துடைக்காமல் போகிறதுனால அழுக்கு படிஞ்சிருக்கலாம், அதனால் ப்ரொடக்ஷன் கம்மியாகலாமே ஒழிய பேனல் இந்த மாதிரி டீக்ரேட் ஆனது ரொம்ப அற்பமான ஒரு விஷயம், ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அதனால் பேட்ரி இல்லாமல் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை எக்யூப்மெண்ட்டையும் சோலார் மூலயமாவே ரன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். கரண்ட்டு பில்லே வராதுங்க. கரண்ட்டு பில்லு 0. நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் ஒரு கிலோவாட்டுக்கு 100 ரூபா, 4 கிலோவாட்டுக்கு 400 ரூபா, 2 மாதத்திற்கு வெறும் 400 ரூபா தான் கட்டலாம். ஏற்கனவே 10,000லேருந்து 12,000 வரைக்கும் பில்லு கட்டக்கூடிய ஒரு வீட்டுக்கு வெறும் 400 ரூபா மட்டும்தான் பில்லு வரும். ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் 10,000 உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். ஒரு வருஷத்தில் 60,000 சேவிங்ஸ் ஆகும். 4 வருஷத்தில் 4 24, 2,40,000 உங்களுக்கு மிச்சமாகும். இந்த மாதிரி உங்களுக்கு மிச்சமாகும்போது உங்களுக்கு நிச்சயமாக இது நிரந்தரமான முதலீடு. அடுத்த 20 வருஷத்துக்கு எந்த ஒரு ரூபா கூட நீங்கள் செலவழிக்க போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக இது உங்களுக்கு ஃப்ரீ பவர் ப்ரொடக்ஷன் ஆக போகுது. அதனால் இபி கரண்ட்டு துணையோட இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். திரும்ப ரெக்கரண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இதில் இன்னொரு அட்வான்டேஜ் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் கரண்ட்டு கட் ஆன உடனே இந்த சிஸ்டம் ஆஃப் ஆகிடும்ல, அப்புறம் எப்படி இது ஒரு நல்ல சிஸ்டமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கரண்ட்டு கட் ஆகும்போது நிச்சயமாக இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் கரண்ட்டு வச்சு நம்ம உபயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூபிஎஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போயும் அந்த யூபிஎஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ லித்தியம் பெரஸ்பாஸ்பேட் யூபிஎஸ் வந்துருச்சு. அதில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு நெருக்கி 5 வருஷம் கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் வாரண்ட்டி, 10 வருஷத்துக்கு வந்துடுது. இந்த லித்தியம் பெரஸ்பாஸ்பேட் பேட்டரி வரும்போது உங்களுக்கு கரண்ட் இல்லாத நேரங்களில் அதிலிருந்து
நீங்கள் கரண்ட் வந்துடும். அதையும் நம்ம சோலார் பேனல்லே கனெக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அப்போ 2 நாள் 3 நாள் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைனா கூட ஏதோ ஒரு விபரீதமாக நடந்துருச்சு, அப்பயும் உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கும். சோலார் பேனல்னால் கரண்ட்டு பில்லும் வராது. அப்போ முழுமையான ஒரு சோலார் ஹோம் ஆகிடுது. திரும்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அப்போ இதுதான் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ யூனிட்டு செலவு பண்ணுறீங்க, அதுக்கு உங்கள் இபி நம்பரை மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க. அந்த இபி நம்பரை வச்சே நாங்கள் உங்களுக்கு எத்தனை யூனிட் யூஸ் பண்ணுறோம், உங்களுக்கு எத்தனை சேங்ஷன்டு லோடு வந்து எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இத்தனை கிலோவாட் போடணும்னு சொல்கிறோம். ஏ டு இசட் எல்லா ஒர்க்கும் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக சப்சிடி உங்களுக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். ஒரு சில பேர் சப்சிடி இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ப்ராசஸும் நாங்கள் பண்ணித்தரோம்.